பிரைசெல்லாம் ஆண்டவரும் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கூட இந்த யூடியூப் முகாந்திரமாக தேவனுடைய செய்தியை உங்களுக்கு கொண்டு வருகிறதிலே மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். தேவனாய கண்டதாமே இன்றைக்கும் இந்த வார்த்தைகள் முகாந்திரம் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. கர்த்தர் நாம தொடர்ந்து மகிமைப்படட்டும். இந்த செய்தியை துவக்கம் முதல் கடைசி வரை பார்த்து தேவனுடைய நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதுவா உங்களுக்கு ஸ்தோத்திரம். இது கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அவசரமாக இருந்தால் தொடர்ந்தும் அதை நீங்கள் பார்த்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதிலே சந்தேகமே இல்லை. கர்த்தர் நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட நம்முடைய சிந்தனைக்காக நீதிமொழிகள் அதுல 21ஆம் அதிகாரத்திலே 31வது வசனம், குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற ஒரு அருமையான வார்த்தை. இது அநேக தேவ பிள்ளைகளுக்கு இந்த வசனம் மனப்பாடமாக உங்க மனதிலே நீங்கள் வைத்திருப்பீர்கள். இந்த வசனம் முகாந்திரம் அநேக தேவ மனிதர்கள் சில வார்த்தைகளை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தந்திருக்கலாம். இன்றைக்கும் இந்த வசனத்தை கொண்டு ஆண்டவர் பேசுவார். வார்த்தைகளை கேட்டு தேவநாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற தலைப்பிலே அவர்களுக்கு பேச விரும்புகிறேன். இந்த நாட்களிலே ஸ்தோத்திர அநேக தேவ பிள்ளைகளும் உலக ஜனமும் ஒரு ஜெயத்துக்காக ஒரு வெற்றிக்காக போராடி கொண்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. வெற்றியை விரும்பாத எந்த நபரும் கிடையாது. தோல்விதான் அனைவருக்கு விருப்பமில்லாத ஒரு விஷயம். எல்லா பிள்ளைகளுக்கும் வெற்றி என்றால் அது ஒரு பெரிய சந்தோஷத்தை பார்க்க முடிகிறது. இந்த நாளிலே கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற என் அன்பு தேவ ஜனத்துக்கு தேவனாய கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்கிறது என்பதிலே சந்தேகமே இல்லை. இதை நீங்கள் தீர்க்க தரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு பேசுகிற வசனத்தின்படி ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு அதன்படி நடக்க உங்களை பழக்க வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இதற்குரிய மேன்மை உண்டு என்பதிலே சந்தேகமே இல்லை. ஒரு மனுஷனுக்கு ஜெயம் கர்த்தரால் தான் வர முடியும். ஸ்தோத்திரம். அதனால கர்த்தரால் அந்த ஜெயம் வரும் என்று சொல்லிவிட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. நாம் தேவ சமூகத்திலே ஸ்தோத்திரம் ஜெபிப்பதோடு மட்டுமல்ல, நாம் நமக்கு தந்திருக்கிற ஆர்டர் தந்திருக்கிற ஞானத்தோடு நம்ம படிக்க வேண்டிய காரியங்களை படிக்கணும், வேலை செய்ய வேண்டிய காரியங்களை வேலை செய்யணும். நாம் அந்த பிரயாசப்பட்டு தேவனுடைய நாமத்தினாலே அந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் போதுதான் தேவனுடைய கருத்திலிருந்து மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த நாளில் கூட தானியேல் என்கிறதான ஒரு தேவ மனுஷனை குறித்து நாம் தியானம் பண்ணி இருக்கிறோம். அந்த தானியேல் எழுதின புஸ்தகத்திலே 6வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தயவு செய்து கவனமாக கேளுங்கள். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. அதிலே 6ஆம் அதிகாரம் அதிலே ஸ்தோத்திரம் கடைசி பகுதியை வாசிக்கிறேன். தரியலின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக மாறினது என்று இந்த வேதத்திலே நமக்கு ஸ்தோத்திரம் வாசிக்க முடிகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, இது 2 ராஜாக்கள் தானியேலுடைய ஸ்தோத்திரம் அந்த ராஜ்யபார காலத்தில், அதாவது பிரதானியாக இருந்த தானியேலுடைய காலகட்டத்திலே 2 ராஜாக்கள் மாறி மாறி வருகிறார்கள். அது முதல் ராஜா தரியு, 2வது பெர்சியனாகிய கோரேசு. இவங்களுடைய ராஜ்யபார காலகட்டங்களிலே தானியேலுடைய காரியம் அத்தனையும் ஜெயமாய் மாறினது என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பல காரியங்களிலே நீங்கள் சோதர முயற்சி பண்ணி அதில் மகாபெரிய வெற்றியை சோதரிக்க முடியாதபடிக்கு போராடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தர் தானியேலுக்கு கொடுத்த ஜெயத்தை உங்க வாழ்க்கையில நிச்சயமாய் தரப்போகிறார். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறினது போல என்னுடைய காரியத்தையும் என் தேவன் இன்றைக்கு ஜெயமாக எனக்கு மாற்றப் போகிறார். நான் சுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளைகள் அத்தனை பேர்களுக்கு உங்க வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஜெயத்தை தேவனாய் கர்த்தர் தரப்போகிறார் என்பதிலே சந்தேகமே இல்லை. இது வெறுமையான வார்த்தையாக நீங்கள் எடுத்து
நிச்சயமா ஆண்டவர் என்னோடு தான் பேசுகிறார் என்று சொல்லி வார்த்தையை நீங்கள் திட்டதரிசனமாக எடுத்துக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பாராக. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு தானியேலுக்குள்ளே இருந்ததான சில குணாதிசயங்களை நாம் இன்னைக்கு தியானம் பண்ண போகிறோம். ஸ்தோத்திரம். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் அதுல 10வது வசனத்தை பார்க்கிறேன். நான் வாசிக்கிறேன். தானியேலோ இருந்தார். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே எந்த காரியத்துக்கு கையெழுத்து போடப்பட்டிருக்கின்றார்? தானியேலை ஸ்தோத்திரம் சிங்கக்குழியிலே போடும்படியாக தரியு ராஜாவுடைய கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்ட பிறகு இந்த மாதிரி தானியேலுக்கு செய்தி வருகிறது. தானியேலை நாளை தினத்திலே இந்த சிங்கக்குழியிலே போடப்பட போகிறார்கள். தானியேலை சிங்கங்கள் எல்லாம் சாப்பிட போகிறது. தானியேலுடைய காரியம் முடிவுக்குள்ள வரப்போகிறது என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த செய்தி கூட தானியேலுடைய காதுகளில் வந்து விழுகிறது. நாளை தினத்தில் இந்த சிங்கக்குழியில போட போகிறார்கள். நாளை தினத்தில் சிங்கங்கள் பீறும்படியாக எனக்கு முன்னே போடப்பட்டவர்கள் எல்லாம் அந்த சிங்கங்கள் பீறி அந்த சிங்கங்கள் அதை சாப்பிட்டு விட்டது. ஆகவே எனக்கு விரோதமாக ஒரு சட்டம் எழுப்பியிருக்கிறது என்று சொல்லி அவர் அழுது கொண்டு புலம்பிக் கொண்டு கண்ணீர் வடித்துக் கொண்டு இருக்கவில்லை. ஸ்தோத்திரம். அவன் முன் நாட்களிலே செய்து வந்தபடியே இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா வீட்டுக்குள்ள சின்ன போராட்டம் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு ஜெபத்தை விட்டு விடுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தானியேலுக்கு வந்த ஜெயம் உங்களுக்கு வர வேண்டும் என்றால், தானியேலுக்கு கிடைக்கப்பட்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த தானியேல் சிங்கக்குழியை போடுவதற்கு கையெழுத்து போடப்பட்ட பிறகு வசனம் தான் சொல்லுகிறது. அந்த பட்டணத்திலே ராஜா கையெழுத்து போட்ட பிறகு அவன் மனம் பதறல, மனம் கலங்கல. அவன் ஆண்டவரை நோக்கி முன் நாட்களிலே ஜெபித்து வந்த பிரகாரமே அவன் தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு ஜெபமானது ஜெயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு மனுஷனுக்கு ஜெபம் மேன்மையை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. ஒரு ஜெபிக்கிற மனுஷன் எல்லா சூழ்நிலையையும் அவன் ஜெபிக்கிறவனாகவே காணப்படுவான் என்பதிலே ஸ்தோத்திரம். இந்த தானியேலை குறித்து பார்க்கும்போது ஜெபிக்கிறவர்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஜெபிக்கிற பிள்ளைகள் இப்படி இருக்கும் போதுதான் தேவனாகிய கர்த்தர் அவர் பட்சத்தில் நின்று அவர்களுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஒரு சந்தோஷமான காரியங்கள் வரும்போது மட்டும் நீங்க ஆண்டவர் சமூகத்தில் ஜெபிச்சா போதாது. இன்னும் சிலர்களுக்கு சில பிரயாசமான காரியங்கள் வரும்போது அதிகமா ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படி பல விதங்களிலே பலருடைய ஜெபம் பல விதங்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்க முடிகிறது. நான் ஒன்று நன்றாக சொல்கிறேன், எப்பொழுதும் தேவ சமூகத்திலே நீங்கள் ஜெபத்தோடு காத்திருங்கள். அது சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, ஒரு துக்ககரமான காரியங்கள் வரதுக்கு சோத்திரம் செய்திகள் அப்படிப்பட்ட செய்திகள் காதில் கேட்கக்கூடியதாக இருந்தாலும் கூட எல்லாரும் ஜெபத்திலே தரித்திருந்து தேவ சமூகத்திலே ஜெயத்தை நீங்கள் சுதந்திரங்கள். தேவனாய் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பதாக. தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு அவர் செய்த முதலாவது காரியம், அவனுக்கு வந்த நெருக்கடியிலையும் பிரச்சனைகள் மத்தியிலையும் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டார். இரண்டாவது நாம் இந்த தானியேலுக்குள்ள இருந்ததான குணாதிசயங்களையும் பார்க்க போகிறோம். தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு முதலாவது தானியேல் எல்லா சூழ்நிலைகளிலும் அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இரண்டாவது இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு அவருக்குள்ள இருந்த குணாதிசயம் என்னவென்றால், அந்த 6ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இப்படி இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தார். தானியேலுக்கு விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தார். கவனிங்கள், இந்த நாளிலும் கூட தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்ததாம். இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே,
உங்களுக்குள்ள சொல்லப்பட்ட விசேஷ ஆவியாகிய பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள இருக்கும்போது அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் தோல்வியை தழுவ விடாதபடிக்கு உங்களுக்குள்ளே அவர் இருந்து, அந்த விசேஷ ஆவியானவர் இருந்து ஒரு பெரிய மேன்மையை, ஜெயத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வசனம் சொல்லது பாருங்க, அவனுக்குள்ளே விசேஷ ஆவி இருந்தபடினால் அவனை ராஜ்யம் முழுவதற்கும் அதிகாரியாக ஏற்படுத்த இந்த தரியு ராஜா நினைத்தான், சிந்தனை பண்ணினான் என்று சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற ஒரு வேலையிலே ஒரு ப்ரமோஷன், ஒரு ஜெயம், ஒரு மேன்மை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே இந்த விசேஷ ஆவி இருக்க வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் தேவ பிள்ளைகள். நாட்களிலே ஸ்தோத்திரம், இந்த விசேஷ ஆவியை பெற்ற தானியேல் தான் ஸ்தோத்திரம் ராஜா கண்களுக்கு தயவு பெற்றவனாய் காணப்படுகிறார். இந்த தானியேலுக்குள்ள இருந்த விசேஷ ஆவிதான் இவனை பிரதானிகளுக்குள்ளே ஒரு மேலான இடத்திலே உயர்த்தி வைத்ததை பார்க்க முடிகிறது. முதலாவது பார்ப்போம், அவன் ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். இரண்டாவது, இந்த தானியேலுக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயம், இந்த தானியேல் ஜெயமாய் ஒரு எல்லா கடத்திலும் ஜெயத்தை பெறுவதற்கு இவனுக்குள்ள இருந்த நல்ல குணாதிசயம் என்னவென்றால், அவனுக்குள்ளே விசேஷ பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் அவனுக்குள்ளே அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த பரிசுத்த ஆவியான அவனுக்குள்ளே இருந்தபடியால் தான் அவனுக்கு ஒரு மேன்மையான அதிகாரிகளிலே கூட இருக்கிற எல்லாரை காட்டிலும் ஒரு மேன்மையான ஸ்தானத்தை அவனுக்கு அந்த ராஜா கொடுக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆகையினாலே இங்க ஜெபிச்சா மட்டும் போதாது, பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கிறவர்களால் பரிசுத்த ஆவியை பெற்று ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாக தானியேல் முகாந்திர தேவன் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். தேவ பிள்ளைகளே, சோதரம் மூன்றாவதாக இந்த தானியேலுடைய காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு அவனுக்குள்ளே இருந்த விசேஷித்த தன்மை என்னவென்று நாம் பார்க்க போகிறோம். அதே தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே மன்னிக்கணும், தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். கவனியுங்கள். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் அனைவரிடத்தில் வேண்டிக் கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்ம எல்லாருக்கும் ஜெயம் வேண்டும் என்று நம்ம ரொம்ப விரும்புகிறோம். எல்லாருக்கும் வெற்றினா ரொம்ப பிடிக்கும். ஸ்தோத்திரம். ஒரு வெற்றி பெற்ற மனிதனுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஜெயம் எடுத்த மனுஷனுக்கு பின்னாடி அநேக பாடுகள், கஷ்டங்கள் இருக்கும். அவங்களுக்குள்ள சில நல்ல குணாதிசயங்கள் இருக்கும். தானியேலுக்குள்ள காரியத்திலே சோதனம் அவனுடைய வாழ்க்கையில ஜெயத்தை அவன் சுதந்திரிப்பதற்கு அவனுக்குள்ள இருந்த 3வது ஒரு நல்ல குணாதிசயம் என்னவென்றால், ராஜாவின் போஜனத்தினாலும் அவன் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாது என்று தன் இருதயத்தில் ஒரு தீர்மானத்தை எடுத்தது. அந்த தீர்மானத்தின்படி அவன் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். இன்னைக்கு அநேக ஃப்ரெண்ட்ஸுகள் இருக்கிறாங்க, அநேக சொந்த பந்தங்கள் வருகிறாங்க. ஆனா அந்த இடத்துல எல்லாம் ஸ்தோத்திரம் அவங்களோடு சேர்ந்து கூட்டத்தோடு நம்ம கும்மாளம் அடிக்கிறோமா? இங்க தானியேலை பார்க்கும்போது ஸ்தோத்திரம் அவன் தீர்மானத்தை எடுக்கிறான். பாருங்க, எடுத்த தீர்மானம் பயங்கரமான ஒரு தீர்மானம். ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம அநேக காரியத்துல தீர்மானம் எடுக்கிறோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட சில தீர்மானம் உடன்படிக்கை வைக்கிறோம். நான் ஆண்டவருக்கு உண்மையாக இருப்பேன், தேவனுடைய சித்தத்தின்படி எல்லாம் செய்வேன், இயேசுவின் இருதயத்தை எந்த காரணத்தை கூட நான் வேதனைப்படுத்த மாட்டேன். இப்படியெல்லாம் பல தீர்மானங்களை நம்ம எடுக்கிறோம். ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொன்னால் உடனே பொருத்தனை பண்ணுகிறோம், தீர்மானங்களை எடுக்கிறோம். அந்த தீர்மானத்தின்படி கடைசி வரை நம்மளால செயல்பட முடிகிறதா? அந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகளே, அநேக காரியத்துல நீங்க தீர்மானம் எடுக்கிறீங்க, அநேக காரியத்துல கர்த்தருக்கு பொருத்தனை வச்சீங்க. நீங்க எடுத்த தீர்மானத்திலே நீங்க கடைசி வரை உறுதியா இருக்கிறீங்களா? இந்த வார்த்தையை கேட்கிற நாள் வரை நீங்க எடுத்த தீர்மானத்திலே நீங்க சரியாக செயல்பட்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு தானியேலுக்கு கிடைத்த ஜெயம் எனக்கு வேணும் என்று சொல்லி நம்ம போராடி ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டு சமூகத்திலே மன்றாடி கொண்டு கிடக்கிறோம். ஆனா அந்த தானியேலுடைய
காரியம் ஜெயமாய் மாறுவதற்கு இந்த தானியேல் எடுத்த தீர்மானம் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள், அநேக வாலிப தம்பி தங்கச்சிமார்கள் அவங்க சரீரத்தை தீட்டுப்படுத்துகிறார்கள். பெற்றோர்களுக்கு தெரியாமல், சோதர உறவினர்களுக்கு தெரியாமல் எங்கெல்லாமோ போய் தன்னுடைய சரீரத்தை அவர்கள் தீட்டுப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. சோதரம் என் நண்பர் சொன்னாரு, நெருங்கின ஃப்ரெண்டு, அதனால இதை செஞ்சேன். இதனுடைய பாய் ஃப்ரெண்டு சொன்னாரு, என் கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்க, அதனால அதை செஞ்சேன். இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும் இப்படிப்பட்ட அநேக காரியத்தில் ஈடுபட்டு தன்னை தானே தீட்டுப்படுத்திக் கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. தீட்டுப்படுத்தப்பட்ட பிறகு ஆண்டவர்களுக்கு ஆண்டவரே எனக்கு ஜெயத்தை தாரும், தானியேலுக்கு கொடுத்த ஜெயத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறதுனால எந்த பலனும் கிடையாது. பிரியமானவர்களே, தானியேல் ஒரு ராஜாவுக்கு கீழே தான் அவன் பிரதானியா இருக்கிறான். ஆனா தானியேல் எடுத்த தீர்மானம் பயங்கர தீர்மானம். ராஜா குடிக்கிறாரு, ராஜா அதை சாப்பிடுகிறாரு. ராஜாவுக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு, என் நண்பனுக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு, என் சொந்தக்காரங்க ரசிக்கப்படாதவர்களுக்கு எனக்கு வித்தியாசம் உண்டு. ஸ்தோத்திரம். அவர் எடுத்த தீர்மானத்தில் தானியேல் கடைசி வரை உண்மையா இருந்து தன்னை சாப்பாட்டு விஷயத்தில் கூட தீட்டுப்படுத்தாதவனாய் காணப்பட்டபடியால் தான் இந்த தானியேலுக்கு கர்த்தர் பயங்கரமான ஜெயத்தை கொடுக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படுத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த தானியேலுக்கு ஜெயம் கிடைக்க காரணம் என்னவென்று சொன்னார், தானியேல் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தீர்மானத்தை எடுத்தான். எடுத்த தீர்மானத்திலே கடைசி வரை அவன் உண்மை உள்ளவனாய் எடுத்த தீர்மானத்தின்படி நடக்க தன்னை அர்ப்பணித்துக் கொண்டான் என்று பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இதெல்லாம் நாம் பார்ப்போம். ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜெபம், குடும்ப ஜெபம் கண்டிப்பா தேவை. குரூப்பா சேர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் தேவை. தானியேல் அப்படி குரூப்பா ஒன்றும் ஜெபம் பண்ணல. அவனுக்கு பிரச்சனையில யாருக்கிட்ட உடனே ஐயோ எனக்கு இப்படிப்பட்ட சிங்கக்குழி கம்பு இருக்கிறது, நாளை இந்த வேளையில என்னை சிங்கக்குழியில போட்டுருவாங்க, அதனால எனக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி மற்ற யாருக்கு போன் பண்ணி சொல்லவோ லெட்டர் எழுதி கொடுக்கவோ செய்யல. சமூகத்திலே எந்த டென்ஷனும் இல்லாதபடிக்கு முன் நாட்களில் எப்படி ஃப்ரீயா ஆண்டவர் சமூகத்திலே ஜெபிச்சானோ அதே மாதிரி மறுநாள் அவன் ஜெபிக்கிற ஒரு மனுஷனாய் காணப்பட்டான். இரண்டாவது பார்க்கும்போது அவனுக்குள்ளே பிரதானிகளுக்குள்ளே அவன் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வருவதற்கு காரணம் என்னவென்று சொன்னார், அவனுக்குள்ளே விசேஷித்த ஆவி இருந்தது. இன்னைக்கு விசேஷித்த ஆவியை பெற்ற தேவ பிள்ளைகளே, உங்களை என்னையும் அநேக ஜனங்களை உற்று கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். விசேஷித்த ஆவியை பெற்றவர்கள் நாம் எப்படி இருக்கிறோம்? அந்த விசேஷித்த ஆவியானவர் துக்கப்படுத்தக்கூடியவராக இருக்கிறோமா? ஏன் தான் இந்த மனுஷனுக்குள்ளே நான் பிரவேசிச்சேனோ என்று சொல்லி பரிசுத்த ஆவியால் துக்கப்படக்கூடிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? அன்பு தேவ பிள்ளைகளே, தானியேல் அந்த விசேஷித்த ஆவியை பெற்ற வேளையில தானியனுடைய காரியத்தை கத்த ஜெயமாய் மாற்றினார். இருந்த வேலையில் அவனுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுத்தார் என்று பார்க்க முடிகிறது. மூன்றாவது நாம் பார்த்தோம், அவன் தீர்மானத்தை எடுத்தான். எடுத்த தீர்மானத்தில் தன்னை தீட்டுப்படுத்தாதபடி மிகவும் கவனமுள்ளவனாய் மற்றவர்களை சந்தோஷப்படுத்த விரும்பல, தன்னை அழைத்த தேவனை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு தேவ மனுஷனாய் காணப்பட்டான். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்கிறேன். 6ஆம் அதிகாரத்தில் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனால் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியா ஸ்தோத்திரம், அவன் பேரிலே யார் குற்றம் சுமத்த முடியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை நம்பித்தான், உண்மை உள்ளவர் என்று சொல்லித்தான் உங்களை ரட்சித்திருக்கிறார். பாவத்துக்குள்ளே சாபத்துக்குள்ளே கிடந்த உங்களை, வியாதிகளுக்குள்ளே கட்டுகளுக்குள்ளே கிடந்த உங்களை கர்த்தர் ரட்சித்ததன் நோக்கம் என்னவென்று சொன்னால், உங்களுக்குள்ளே அவர் சொற்படி நீங்கள் கேட்டு உண்மையாய் செயல்படுவீர்கள் என்று சொல்லித்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்தார் என்றால், தோல்வியான வாழ்க்கை வாழும்படியாக அல்ல, ஒரு ஜெயமான வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற உண்மை இருக்கிறதா?
உண்மை உள்ள மனுஷன் தான் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். வாழ்க்கையிலே ஒரு மேன்மையை காண முடியாதபடி, பொருளாதாரத்தில் உன்னதமான ஒரு இடத்துக்கு வர முடியாதபடிக்கு, பார்க்கிற வேலையிலே ஒரு மிகுந்த ஒரு ஐஸ்வர்யத்துக்குள்ள வரவிடாதபடிக்கு, தேவைகள் மத்தியில கையேந்தி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? உண்மை உள்ள ஒரு தேவ மனுஷனை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். அந்த உண்மை உள்ள குடும்பத்தை, உண்மை உள்ள நபரை கர்த்தர் பல மடங்காய் ஆசீர்வதித்து அவருக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அதனாலே அந்த தானியேல் படின்னு சொல்ல போகும்போது அவன் இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடியவனாயிருந்தான். தேவனுக்கும் மனுஷனுக்கும் முன்பதாக குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னும் கடைசியா பார்க்கும்போது அவன் விசுவாசம் உள்ளவனாயிருந்தான். இப்படிப்பட்ட 7 குணாதிசயங்கள் தானியேலுக்குள்ள இருந்தபடியா தானியேலுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாய் மாற்றினார். குதிரை யுத்த நாள் காயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த சொல்லப்பட்ட தானியேலுக்கு வந்த அத்தனை ஜெயமும் தேவனாய கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஒரு ஜெயாளியாய் மாற்றுவார் என்பதில் சந்தேகமில்லை. எந்தெந்த காரியத்திலே தோல்வி அடைந்து தலைகுனிந்திருக்கிறீர்களோ அந்தந்த காரியத்தில் எல்லாம் தேவனாய கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி முகாமிலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை தரப்போகிறார். ஜெயாளியாகிய தேவன் உங்களோடு இருந்து அந்த ஜெயத்தின் மேன்மை உங்களுக்கு தந்து உங்களை கனப்படுத்துவார். ஜாதிகள் மத்தியிலே, ஜனத்தின் மத்தியிலே இந்த காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அதே விஷயத்தில தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ஜெயத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற அன்பு தகப்பனே, இன்றைக்கு கூட அருமையான வார்த்தைகளை ஆண்டவர் தானியேலை குறித்து நாங்கள் தியானம் பண்ணணும். ஆண்டவரே, தானியேலுடைய காரியம் எல்லாம் ஜெயமாய் மாறினது போல கர்த்தாவே இந்த வார்த்தைகளை கேட்க உங்களுடைய பிள்ளைகளோட ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையும் ஜெயமாய் மாறட்டும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த தானியேலை போல ஜெபிக்கிற மனுஷர்களாய், விசேஷித்த ஆவியுடையவர்களாய், தீட்டுப்படாதபடிக்கு தீர்மானம் எடுக்கக்கூடியவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடியவர்களாய், தேவனுக்கும் மனுஷனுக்கும் குற்றமற்றொரு வாழ்க்கை வாழும்படியாய், விசுவாசம் உள்ளவர்களாய் வாழும்படியாய் தானியேல் ஆவியை உடைய பிள்ளைகள் சிரசினம் வைத்து ஆசீர்வதிக்கிறேன். ஆண்டவரே, கரத்திலிருந்து உடைய கரத்தை நீட்டி உடைய பிள்ளைகளை இப்படி ஆவியினால் நிரப்பிக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். சகலத்திலும் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்தருளும் ஜீவிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Thank you.